வணக்கம். ஜனகன் சிவநாதனுடைய வழக்கு இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் என்ற நிலையில் அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இதுக்காக நாங்கள் இப்பொழுது போராடி வருகின்றோம். இதே சமயம் எங்களுக்கான அகதி அந்தஸ்துகள், நான் மற்றும் ஜனகன் மற்றும் பல அகதிகள் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவல நிலை ஏற்பட்டு வருகின்றது என்னென்று சொன்னால் எங்களுக்கான ஒரு ரைட்ஸே இல்லை. நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு என்னதான் இது பண்ணினாலும் அவங்க எங்களை அகதி என்ற நிலைமையை ஒடுக்கப்பட்டு வருகின்றோம். நான் ஜனகன் போன்ற பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அதாவது மனித உரிமை போராளிகளுக்கு இன்ஜஸ்டிஸ், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. ஏன் நியாயம் கிடைக்கவில்லை? நாங்கள் இந்த நாட்டில் வதிக்கிறதுக்கு தகுதியற்றவர்களா? நாங்கள் ஒரு மனித உரிமை போராளிகள், அது ஹோம் ஆஃபீஸுக்கே தெரியும். ஏன் எங்களை மறுக்கிறார்கள்? இந்த நாட்டிலே நாங்கள் இருக்க முடியாது. நான் மட்டும் இல்லாமல் பல அகதிகள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். இந்த நாட்டில் பல மக்களை ஒன்று சேர்க்கிறது ஏன் அகதிகளை மட்டும் ஏற்க மறுக்கின்றது? இதற்கு நாங்கள் எதிராக கட்டாயம் போராட வேண்டும். நாங்கள் மனித உரிமையை போராடுகின்றோம். ஏன் ஹியூமன் ரைட்ஸ் ரிஃப்யூஜி அகதி அந்தஸ்து ஏன் எங்களுக்கு தர மறுக்கின்றது ஹோம் ஆஃபீஸ்? ஜனகனுடைய கேச மாதிரி தான் என்னையும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் நான் தள்ளப்பட்டு வருகின்றேன். நான் ஒரு மனித உரிமை போராளி. நான் இலங்கையிலிருந்து மனித உரிமை போராடினேன். இங்கே கண்டினியூ பண்றேன். இங்கேயும் நான் மனித உரிமையாக போராடி வருகின்றேன். ஏன் எனக்கு கொடுக்க மறுக்கிறார்? உதாரணத்துக்கு என்னுடைய கேஸை நான் ஹோம் ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணித்துள்ளேன். எனக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவர்கள் கொடுக்கறதில்லை. சைன் வைக்க கூப்பிடுகிறார்கள், வேலை செய்ய அலோட் பண்றார்கள் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் துறக்கிறார்கள் இல்லை. நான் ஒரு மனிதனாக என்னை அவர்கள் நடத்தப்படுவதில்லை. ஏன் அவர்கள் எங்களை ஒதுக்கப்பட்டு வருகிறார்கள்? ஏன் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது தகுதியற்றவர்களா? நாங்களும் ஒரு மனித நேயப்படி எங்களுக்கு தெரியலாம் தானே. உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் டிடென்ஷன் சென்டர்ல இருக்கிறார்கள். டிடென்ஷன் சென்டர் என்னத்துக்காக வைக்கிறார்? அவர்கள் கிரிமினல் இல்லை. ஒரு அகதி அந்தஸ்து கோருவர்கள் கிரிமினல் அற்றவர்கள். ஸோ அவர்களுக்கான நியாயத்தை தான் நாங்கள் இப்பொழுது போராடி வருகின்றோம். நான் தமிழ் சொலிடாரிட்டி என்ற அமைப்பில் மெம்பராக இருக்கின்ற இந்த நிலைமையிலே கடைசி மட்டும் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைக்காக நான் போராடுவேன். நன்றி, வணக்கம்.